நிறைய விஷயங்கள்ல ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திச்சு இந்த வருஷம் தான் ஏதோ ஓரளவுக்கு அந்த துரோகத்துல இருந்து நீங்க இன்னும் வெளியே வரல. குரு பயிற்சிக்கு முன், அதாவது ரிஷபத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய 6, 8, 10வது வீடுகளை பாக்குறாரு. இதனால் வரக்கூடிய வருமானம்ங்கிறது உங்களுக்கு ஒரு மறைமுக வருமானம் என்பது நிச்சயமா வரும். முதல்ல அகல கால் வச்சு இப்ப கீழே விழுந்து நம்ம பண்ணது கொஞ்சம் அகலமா கால் வச்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல்ல இருக்கவங்க இப்ப ரெட்டிஃபை ஆயிடுவீங்க. எப்பன்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் 8ஆம் வீட்டையும் பாக்குறாரு, 10ஆம் வீட்டையும் பாக்குறாரு. உடல்நல தொந்தரவுகள்னாலயோ அல்லது ஏதாவது ஒரு திடீர் விரயமோ, பொருள் காணாம போறதோ, இது மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. அடுத்து ஒரு ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் அந்த அளவுக்கு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் கூட ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, மனம் தளராமல் முயற்சியை கைவிடாம தொடர்ந்து செய்யணும். அதே மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கக்கூடிய கிருத்திகை, ரோகிணி, மிருகஸ்ரீஷ நண்பர்கள் அரசியல் வாழ்க்கையில் கொடிகட்டி பறப்பீர்கள். உங்களுடைய சேவை அதை நீங்க சின்சியரா செய்யணும். மக்களுக்கு டெடிகேஷனா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக சனி பகவானும் குரு பகவானும் உங்களை ஜெயிக்க வைக்க தயாரா இருக்காங்க. உங்களுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள் என்னன்னா, எதிர்பார்ப்பு அதிகம் வைக்க வேண்டாம். எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு பொதுவான ஒரு குணம். அந்த எதிர்பார்ப்புகளை நீங்க இல்லாத இருக்கும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு திருமண வாய்ப்பும் அமையும். நிறைய விஷயங்கள்ல ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்திச்சு இந்த வருஷம் தான் ஏதோ ஓரளவுக்கு அந்த துரோகத்துல இருந்து நீங்க இன்னும் வெளியே வரல. குரு பயிற்சிக்கு முன், அதாவது ரிஷபத்திற்கு 2ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கும் பொழுது உங்களுடைய 6, 8, 10வது வீடுகளை பாக்குறாரு. இதனால் வரக்கூடிய வருமானம்ங்கிறது உங்களுக்கு ஒரு மறைமுக வருமானம் என்பது நிச்சயமா வரும். முதல்ல அகல கால் வச்சு இப்ப கீழே விழுந்து நம்ம பண்ணது கொஞ்சம் அகலமா கால் வச்சுட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல்ல இருக்கவங்க இப்ப ரெட்டிஃபை ஆயிடுவீங்க. எப்பன்னா ஜூன் 2ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் 8ஆம் வீட்டையும் பாக்குறாரு, 10ஆம் வீட்டையும் பாக்குறாரு. உடல்நல தொந்தரவுகள்னாலயோ அல்லது ஏதாவது ஒரு திடீர் விரயமோ, பொருள் காணாம போறதோ, இது மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் இது வரைக்கும் சந்திச்சிருப்பீங்க. அடுத்து ஒரு ஜனவரி டு ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் அந்த அளவுக்கு பெரிய முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட முடியாது. பட் கூட ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய